நாம எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் நல்லாவும், எல்லா மக்களும், எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்க்கா இந்த பிரார்த்தனை பண்றோம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்கள் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாரில் பொறுப்பா வந்துவிட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்ளும். அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் நமக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையோடு வழங்கட்டும். இந்த அற்புதமான குருவுடைய பூர்ணிமா நாட்டுல அனைவருக்கும் எல்லாத்துக்கும் முதல் குருவான இறைவன் எல்லாத்தையும் வழிகாட்டட்டும். எல்லா குருமாருடைய பொறுப்பாக விட்டு எல்லா மாணவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குருவருள் திருவருள் இணைந்தே இருக்கட்டும். அனைவருக்கும் குருவருள் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். இன்னைக்கு அவர்கள் குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள், ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். இதுல ரெண்டு விசேஷம், முக்கியமான விசேஷம் இருக்கு. எல்லாத்துக்கும் மூலகாரணமா இருக்கிறது வேதம். அந்த வேதத்தை எழுதின வியாசர் அப்படிங்கிற முனிவர், அவரு குருவாக பரிணாமம் பண்ண நாள் இது. வேத வியாச பெருமானை வழிபடக்கூடிய உகந்த நாள். எல்லாத்துக்கும் முதல் குரு அவருங்கனால அவரை நம்ம பாதம் தொற்று இந்த மனங்குலங்களுக்கா இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, மதுரையில அழகர் கோவில்னு ஒரு இடம் இருக்கு. இங்க 18ஆம் படி கருப்பணசாமின்னு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. அந்த ஆடி மாசத்துல மட்டும்தான் அந்த கோவில் கதவு திறக்கப்படும். அது இந்த ஆடி பௌர்ணமிக்கு மட்டும்தான் திறக்கப்படும். இன்னைக்கு மட்டும்தான் திறந்து பூஜை பண்ணுவாங்க, மற்ற நாள்ல கிடையாது. இன்னைக்கு மட்டும்தான் அந்த கோவில் கதவு திறந்து பரிபூர்ணமான கடாட்சத்தை, கருப்பசாமியோட கடாட்சத்தை அனுபவிக்கக்கூடிய நாள். எல்லாத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வங்களுக்கு பரிபூர்ணமான சக்தி கிடைத்த நாள் அப்படிங்கிறது ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நட்சத்திரம். இந்த ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும், அவருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும். இதுல இன்னொரு கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் சந்திரனோட வீட்டுல இருக்காரு. சனி சூரியனுடைய கர்மம். அதே நேரத்துல சந்திரனும் சனியோட வீட்டுல இருக்குது. இந்த ரெண்டு பேர்த்தையும் சனிங்கிற ஒரு கிரகம் தான் ஆத்மாத்தமா இணைச்சு வைக்கிறார். அதான் அதோடைய விஷயம். இந்த பௌர்ணமி எல்லாத்துக்குமான புண்ணியத்தை நிரம்ப கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நாள். நிரம்ப கிடைக்கிறது. உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கக்கூடிய அயனங்கள் பிரிக்கக்கூடிய நாள். இந்த குரு உச்சமாகக்கூடிய நாள்ல இந்த குரு பூர்ணிமா வர்றது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். பூமியில நிறைய சலனங்கள் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற சலனங்களை போல பலாயிரம் மடங்கு அதிகமான சலனம் குருங்கிற கிரகத்துக்கு மைய பகுதியில் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 14,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடிய காற்று குருவுடைய மைய பகுதி இருக்கு. அவ்வளவு பெரிய காற்றையே அது வாங்கி குரு சலனம் இல்லாம அனுகிரகம் பண்ணிட்டான். இது கிரக ரீதியை சொல்லணும்னா அவன் சொல்லலாம். அதே நேரத்துல குரு பகவானுடைய அனுகிரகம் உள்ள அத்தனை பேத்துக்கும் எப்படி குருங்கிற கிரகம் புயலை தாங்குதோ அது மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் தாங்குற சக்தி கிடைக்கும். அவங்க நிதானமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிளைண்டா ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய வருத்தங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்ணு இடியாவும் புயலாவும் இருக்கும்.
அதெல்லாம் தாங்கி ஒருத்தர் நிதானமா வாழ்றாரு அப்படின்னா உண்மையிலே அதுக்கு ஒரு குரு அனுகிரகம் இருக்கணும். அப்புறம் குருவா இருக்கட்டும் வாய்ப்பு. சாதாரணமான ஆளுகள்லாம் கேட்டாங்கன்னா மயங்கிடும். அவ்வளவு கவலை கேட்கிறாங்க. அந்த அந்த விதமான ஒரு கிளைண்ட் சொல்லக்கூடிய துக்கம், துயரம், கவலை, இறுக்கம் எல்லாத்தையும் கேட்டு அவர் வாழணும்னா அதை கடக்கிறதுக்கு குருவுடைய அனுகிரகம் கட்டாயம் ஒரு ஜோதிடருக்கு தேவை. அந்த குருவுடைய அனுகிரகம் எல்லா எல்லா குருமார்களும் எல்லா மாணவர்களையும் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்னு உங்க சார்பா நான் வேண்டிக்கிறேன். நானும் என்னோட குருவை பரிபூர்ணமா மனதார பிரார்த்திக்கிறேன். என்னுடைய மாணவருக்கும் நான் ஒரு குருவா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக எல்லா ரூபத்திலையும் ஒரு அருவமா குரு உங்க கூடவே இருப்பார். ஒரு பதிலை சொல்ல போறோம் அப்படின்னா அந்த பதிலுக்கு பின்னால நம்முடைய முன்னோர்கள் குருமார்கள் அந்த இடத்துல நிற்பாங்க. இறைவன் சொன்ன மாதிரி சாட்சி பூதமாய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது கடவுள் மட்டுமில்ல குருவும் தான். நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு வலிமையான சொற்களுக்கும் பின்னால அருவமா சாட்சி பூதமா குருவும் கடவுளும் மட்டும்தான் நிற்பாங்க. அத்தகைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அற்புதமானால் எல்லாருக்கும் எல்லா விதமான சகல விதமான பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு குருவா மானசீகமா நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்றதுக்கு எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனுகிரகம் பண்ணட்டும். இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வேதத்துடைய கண் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கண்ணுடைய வெளிச்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நம்மளை எந்த விதத்திலையும் தவற நம்ம வழிகாட்டாது. அதுக்கு குருவுடைய ஆசைகள் நிரம்ப கிடைக்கும். நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தார், உங்க குழந்தைகள், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே பரிபூர்ணமான ஒரு நிலையடையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி வாக்கிலிருந்து வலிமையான வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையும் நல்ல விதமான மோட்சத்தின் பிறகு பிரார்த்திக்கிறேன். நம்ம ஏதேனும் ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன 2-3 ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாம். ஒரு கடுமையான ஒரு காடு, எப்படி வாழணும், இப்படி ஒரு சமயோசிதமா வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இது. ஒரு கடுமையான காடு, அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு பேர் ஆனந்தபுரி அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டு மக்கள்கிட்ட துன்பம்ங்கிறதே இல்லை, அவ்வளவு இன்பமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டு மக்கள்லாம் தனக்கு ஒரு மன்னனை தேடுறாங்க. அந்த நாட்டு மக்களுடைய பிறந்தைகள் கொண்ட குழு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு மன்னனை நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கும் போது என்னன்னா, 5 வருஷம் அந்த நாட்டை நீ ஆண்டுக்கலாம், 5 வருஷம் முடிஞ்சோடனே இந்த காட்டுல கொண்டு போய் விட்டுருவோம். இந்த காட்டுல கொடிய மிருகங்கள் இருக்கும், விட்டுட்டு இவங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மிருகங்களை அவரை கொன்றும். அப்பேற்பட்ட காடு. யாரெல்லாம் மன்னனாக ஆசைப்படுறீங்களோ வாங்கன்னு சொல்லுவாங்க. மன்னனை 5 வருஷம் அவன் நல்லா ஆடி பாடி இருப்பான். 5ஆவது வருஷம் முடிவு போய் அவனை காட்டுல விட்டுருவாங்க. அப்படின்னு நடந்துட்டே இருந்திருக்கு. ஒரு முறை ஒருத்த நான் மன்னனா இருக்க விரும்புறேன்னு சொல்றான். நீண்ட காலம் அந்த நாட்டுல மன்னர் இல்லை. அந்த குழுவுக்கு ஒரே சந்தோஷம். ஒருத்த மன்னனா பதவி ஏற்கிறதுக்கு வந்துடுறான். கொடுத்துறாங்க. அவன் மக்களா வாழ்ந்துகிட்டே இருக்கான். தினம் ஒரு குருகிட்ட போய் அவன் நின்று உபதேசம் வாங்குவான். குரு சொல்றபடி கேட்பான், அதை மீற மாட்டான். குரு அவனுக்கு உபதேசம் பண்ணுவாரு, வருவான், நாட்டு மக்களை சிறப்பா வழிகாட்டுறான். 5 வருஷம் முடிஞ்சிருது. அந்த குழு முன்னாடி ஒண்ணு சேர்றாங்க. நீ காட்டுக்கு போக வேண்டியது நாளைக்கு வந்துருச்சு, நீ எப்ப கிளம்புறேன்னு கேட்கறேன். நான் காலையில் நேரமா கிளம்பிடுறேன். எனக்கு ஒரு அருமையான வாளும் நல்ல ராஜ உடையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு அற்புதமான தங்கத்தாலான ஒரு அற்புதமான ட்ரெஸ்ஸும் வைர கிரீடமும் வச்சு ஒரு பெரிய வாழை கொடுத்துறாங்க. எனக்கு ஒரு குதிரை கொடுங்க. பின்னால மக்கள் போறாங்க. அவன் காட்டுக்குள்ள போற வரைக்கும் மக்கள் உன்னை பார்த்து காட்டுக்குள்ள விட்டு கதவை சாத்திடுவாங்க. அவங்க சாத்தி ஒரு 10 நிமிஷத்துல மேல தலாம் நிறுத்தின போயிட்டு மிருகங்கள் அடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அப்படி போறாங்க. அவனை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட போறாங்க. அவங்க கூட வந்த அந்த 10 நிறுவனர்கள் ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுக்கு பயம் இல்லையா, சந்தோஷமா இருக்கே, என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அவன் சொல்ற, எனக்கு எந்த பயமும் இல்லை,
ஏன்னா என்னோட குரு வழிகாட்டுதலும் ஒண்ணு இருக்கு. அதுதான் என் வழி நடத்திட்டு இருக்கு. எனக்கு பயம்ல ஹாப்பியா இருக்கேன். என்னடா இன்னொரு 1/2 மணி நேரத்துல அவன் சாக போறான், அடிச்சு மிருகங்களும் அடிச்சு கொல்ல போகுது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த காடு நெருங்க நெருங்க பயங்கர ஹாப்பியா இருக்கான். அந்த காட்டோட எல்லை கிட்ட போன ஒரே ஆட்டம் பாட்டம் இருக்கான். இந்த வேலை புடி, இந்த கட்டை எப்படின்னு ஆடுறான். அவங்களுக்கும் ஒரே இது என்னன்னு குரு அங்கிருந்து வர்றாரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். வெற்றியுடன் போய் சேர் அப்படிங்கிற குருநாதர். அவனும் வாங்கிறான். அதெல்லாம் திரும்பி பாக்குறான். என்ன ஒரு திமிருந்த குருநாதருக்கு, உள்ள போய் சிங்கம் அடிச்சு கொல்ல போது வெற்றியுடன் போய் சேருன்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் கேட்கிற கடைசியா, ஐயோ உனக்கு இப்ப கூட பயம் வேணும், இப்பதான் ஹாப்பியா இருக்கேன், நீ சீக்கிரம் தூரத்துல உள்ள போகணும். இல்ல உன் சந்தோஷத்துக்கு ஒரு காரணமா குருநாதர் சொல்லியிருப்பார்ல சொல்லுன்னு. உடனே அவன் சொல்றான், இனி நிர்வாகத்தை, இந்த நாட்டோட நிறுவனத்தை என்கிட்ட கொடுத்தீங்க, நிர்வாகத்தை. இந்த நிர்வாகத்தை நான் முதல் வருஷம் ஆளும்போது மிகச்சிறந்த வேடர்கள் அனுப்பிச்சு காட்டு மிருகத்தை பூரா கொண்டுட்டேன். 2வது வருஷம் மிகச்சிறந்த ஆசாரிகளையும் கொத்தனரை அனுப்பிச்சு நல்ல நல்ல வீடுகளை கட்ட சொல்லி விவசாயத்துக்கு மக்களை தெரியாம வெவ்வேறு ஊடு நாடுகள்ல இருந்து மக்களை கொண்டு வந்து குடியமர்த்திட்டேன். அப்புறம் சில நல்ல விவசாயிகளை கூட்டி போய் எல்லா இடத்துக்கும் விவசாயங்கள் பண்ண வச்சுட்டேன். தோட்டம் காய்கறி எல்லாம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து நல்ல நல்ல வண்டிகள் செய்ய சொல்லி தச்சர்கள் அனுப்பிச்சு அவங்களும் குதிரை வண்டி ஞானம் செஞ்சு வச்சிருக்காங்க. நான் போய் அந்த நாடை ஆண்டு ஹாப்பியா இருக்க போறேன், என்னோட நாட்டுல இருக்க போறேன். அதுக்கு பேர் சொர்க்கபுரி. ஏன்டா நீங்க கொடுக்குற சந்தோஷம் வச்சுட்டு இங்கே இருந்து போய் மண்டை போடுறதுக்கு என் குருநாதர் சொன்னாரா, குருவின் வாக்கு கொள்ளாது அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ஆச்சரியமா இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாம் எவனும் குரு இல்லை, அதனால போய் சேர்த்தாங்க. எனக்கு நல்ல குரு இருந்தாரு. உள்ளவன் கதவை திறந்தா அந்த மக்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. கண்ணு கட்டுறதுக்கு விவசாயம் இருக்கு, மிருகத்தை காணாம். எல்லா மிருகத்தை என்னடா பண்ணீங்கன்னா 1000 ஏக்கர்ல இந்த மிருகத்தை ஒரு 50 ஏக்கரை சுத்தி அடைச்சு அதுக்குள்ள போய் மிருகத்தை விட்டு எதையும் கொள்ளல, விவசாய பூமி மாத்திட்டு இருக்குது. உடனே மக்கள்லாம் அந்த மன்னனை நினைச்சு பெருமைப்படுறாங்க. நீங்களும் எங்க நாட்டோடு சேர்ந்து சொர்க்கபுரிய தலைநகராகவும் ஆனந்தபுரிய உபநகரமாக சேர்த்து ஆளுநர் இருக்காங்க. குரு அப்படியே பின்னால போறாரு. சொல்றேன், எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரியான குரு கிடைக்கும் போது எத்தகைய மரணம் வந்தால் கூட அதுவும் சொர்க்கத்தை தரும் அப்படின்னு இந்த கதை சொல்லும். வெறும் இது வரைக்கும் குரு இல்லாம ராஜ்யத்தை ஆண்ட அத்தனை பேருமே என்ன செஞ்சாங்கன்னா 5 வருஷம் ஆண்டுட்டு போய் மண்டையை போட்டாங்க. அவன் மட்டும் தான் அடுத்த 50 வருஷம் வாழ்றதுக்கு தேவையே குரு சொன்னான். அவன் சொல்றான், வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட கால பகுதி, அதை எப்படி பகுத்து வாழணுங்கிற சொல்லித்தரவன் தான் குருன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்க நடக்குது. நீங்க ஆசிரியரா இல்லை, பாடத்தை நிறுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போற வேலை இங்க இல்லை. உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஜோதிடத்தை இப்படிலாம் புரிய வைக்க முயற்சி பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி ஒரு கங்கார மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு பின்னாலேயே வர்றோம்னா ஒரு குருவா இருக்கணுங்கிறது. ஆசிரியரா இருக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, குருவா வரணும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம படிச்ச இந்த நவகிரகங்கள் இல்லைன்னா சக்தி பீடங்கள் இல்ல காசி இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட்டிட்டு போய் ஒரு குடும்பமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக முதல் முறையாக ஆகஸ்ட் இந்த மாசத்துல ஒரு 18, 19 இந்த நாள்ல 2 நாள் நவகிரக கோயிலுக்கெல்லாம் நம்ம ஜிகாஸ்டோ பப்ளிஷ் சார்பாக அழைச்சிட்டு போக விரும்புறோம். யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கும் அவங்கெல்லாம் முன்பதிவு செய்றீங்க. கட்டாயம் அவருக்கு ஸ்டூடெண்டா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார் சும்மா இருக்காரு கூட்டிட்டு வரட்டுமா, அவர் வெத்தலை போடுவார், ஓரமா துப்பட்டுமாலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கங்க நின்று நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு குழுவா ஜோதிடத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரும் யாருடைய பர்சனலையும் ஷேர் பண்ணிக்கிறாம ஜோதிடத்தை மட்டும் பேச போறோம், ஆன்மீக கருத்துக்களை மட்டும் பேசணும். நம்ம இது வரைக்குமே கண்ணில் பார்க்காத நவகிரகங்களுடைய விஷயங்களை போய் இப்படிலாம் இருந்துச்சுன்னு பேசிட்டு போகலாம், பேசலாம். எல்லார் வீட்லயுமே இந்த ஒரு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. மொத்தம் ஒரு மண்டபத்தில் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ அது செய்யலாம். இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு நிறைய முறை போயிருக்கோம், கொரோனாவுக்கு முன்னால போகல. ஸோ இந்த அளவு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லி நவகிரக டூர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 2 நாள் திருப்பூர்ல ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சுட்டு முதல் நாள் ஒரு நவகிரக கோயில் நைட் ஆல்ட்டு, மறுநாள் நவகிரக கோயில், அப்படியே ஊருக்கு வர வேலையை செய்யப்போம். இதன் மூலியமா என்ன கிடைக்க போகுது, நவகிரகம் கோயில் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு வரலாம், கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். எல்லாம் இறங்கினா எப்படி இருக்காங்கன்னு நடைமுறை பாவனை தெரிஞ்சுக்கலாம், அதை பண்ணலாம். ஸோ யாராவது இந்த டூர்ல, இது ஒரு ஆன்மீக பயணம், டூர்னு சொல்லக்கூடாது. டூர்னா எல்லாம் சாட்ஸை போட்டு வந்துட போறீங்க.
அதனால இது ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம்னா வெயிட் கட்டிட்டு வரணும்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா யாத்திரை சரியான வார்த்தை. என்ன ஆன்மீக யாத்திரை அப்படின்னு ஒண்ணு விஷயம். ஆன்மீகம் முன்னால என்ன சரி பீடி செட்ல வீட்டுல வச்சுட்டு வாங்கன்னு இருக்கும். வந்தா நல்ல விதமான நீங்க எதையும் ஒன்னும் கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதான் என்னோட விஷயங்கள். ஒரு சலனமான கடகங்கிற நீர் வீட்டுல ஒரு குருங்கிற கிரகம் உச்சமாகுதுன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய சலனத்தை செஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குருவை போய் படிச்சோம்னா குருவுடைய பிளானட்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு மையத்துல. அந்த மையத்துக்குள்ள பூமி போச்சுன்னா ஒரு குண்டூசியில 6/1 தான் இருக்குமாமா. அப்படியே வாங்கிட்டு என்ன வேணும்னு கேட்குமா. அவ்வளவு பெரிய கோயில் உள்ள குரு பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. அது தனக்குள்ள சத்தம் இல்லாம முடியாது. அது மாதிரி கோடிக்கணக்கான கோயில் குருக்குள்ள இருக்கு. அதனால அது ஒரு நீர் வீட்டுல உச்சமா குரு ஆதிக்கிற முன்னு உள்ள அத்தனை பேத்துக்கும் கவலைகள் அதிகம். ஆனா வெளிக்காட்ட மாட்டாங்க. அது கிரகம் இது உணர்வு. ஸோ இப்படி ஏதேனும் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு அபிப்பிராயம். இது வெறும் ஒரு வகுப்பா இல்லாம ஒரு கலைஞரோட நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு குடும்ப பயணம் வச்சுக்கலாம். கட்டாயம் குடும்ப ஆன்மீக யாத்திரை பயணமா இருக்கும். சார் நாங்க அங்க பின்னாலே வண்டிக்கு பின்னாலே ஓடியாரவான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. சார் பின்னாலே பைக்லயே வரவான்னு கேட்கிறாரு. எல்லாத்துக்குமே வீட்டுல வண்டி இருக்கு. ஆனாலும் நம்ம ஒரு டீமா போகணும்னு விரும்புறோம். இந்த பயணத்துல யாராவது கலந்துக்கணும்னு தோணுனா மேடம் இருக்காங்க. கீழே நம்பர்ல அவங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்க. முன்பதிவு அவசியம். 10ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், ஒரு பிளான் வேணும். போய் நின்று ஒரு ஒரு அந்தந்த இடத்துல அந்தந்த கோயிலுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். எல்லாமே சேர்ந்து நடத்திட்டு வாங்கணும். இது நல்ல விதமா போச்சு அப்படின்னா அடுத்து ஒரு லாங் டைம்ல காசி பயணம் போகலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு. இது ஒரு நவ திருப்பதி திருநெல்வேலி ஏரியாவில் ஒரு காசி பயணம். சக்தி பீடங்கள்ல ஒரு 14 சக்தி பீடங்கள் மட்டும் போகலாம். முக்கியமான உறுப்புகளை மட்டும் உள்ள தெய்வமா பார்த்துக்கலாம். ஜோதருக்கு முக்கியமானது கோகரணம், காது, வாய், மூக்கு, கண்ணு. முக்கியமான சக்திகள் உள்ள இடங்களை மட்டும் அட்டனன்ஸ் போடலாம். காசிக்கு போனோம்னா 27 தலைமுறைக்கும் உள்ள தோஸ்து போகக்கூடிய பைரவர் விடத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். அங்க சோழி பிரசனம் பார்க்கும்போது சோழீஸ்வரி இருக்கு. சோழீஸ்வரி கால சாஸ்தாங்க என் சோழி பேச வைன்னு சொல்லிட்டு பண்ணலாம். அப்படி பண்ணலாம். என்னுடைய அனுபவத்துல எப்படி உள்ளுணர்வு வேலை செய்யுங்கிறதுக்கு இன்னொரு ஸ்டோரியை சொல்லிட்டு போயிடும். ஒரு மிகப்பெரிய பணக்காரு. அவர் பேரு திராவிட செல்வன். அவர் ஜோதிடத்து மேல பெருசா நம்பிக்கை இல்லை. அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் சும்மா உட்கார்ந்துருக்கு. வந்தோடனே என்னன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இவருக்காக ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லணும். உங்க வீட்டுல பெட்டியில ஒரு கருப்பா ஒரு பொருள் இருக்கு. ஒரு சிலை. இந்த சிலையில என்ன பேர் இருக்கு, என்னவா இருக்கு, அது கும்பிடலாமா வேணாமா, இதை தூக்கி எறிஞ்சிடலாமா. அவர் தூக்கி எறி ரெடியா இருக்காரு. அவங்க வீட்டுக்காரமா பயப்படுறாங்க. வேற சாமி இருந்தா என்ன நினைக்கிறாங்க. அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டு வர்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா கூட வந்தவர் இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தூக்கி பெட்டி தூக்கி வேற வாங்கிக்கிறோம்னாங்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வீசிக்கலாம். நமக்கெல்லாம் தெரியும் அஷ்டமங்கல பிரச்சனை புத்தகம் கொண்டு வரணும்னு தோணும். அந்த புத்தகம் கொண்டு வர்றாங்க. அது ஒரு கதை. ஒரு ஆன்மீக சம்பந்த சிவபுராணத்துல ஒரு கதை. அதுல 185ஆம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. காட்டுக்குள்ள போறவங்க ஒருத்தர் பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பெண் தெய்வத்தை, குடும்ப பெண் தெய்வத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வச்சுட்டு போறாரு. அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிற அந்த சாமிக்கு பேரு ராக்காயி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. நந்தி அம்மன் ராக்காயி. அந்த ராக்காயி மாட்டு மேல உட்கார்ந்துருக்கு. அதனால அதுக்கு நந்தின்னு பேரு. ராக்காயின் பேரு நந்தி மீது இருந்திருக்கு ராக்காயின் பேருன்னு சொல்லி போறாரு. அப்படின்னு அந்த புக்ல இருக்கு. இந்த பேரையே அவருக்கு சொல்றேன். அது ஒரு இரவு நேர பொழுது, காலப்பொழுது, அல்லது பகல் பொழுது குறிக்கக்கூடிய ஒரு பொழுதுகளை குறிக்கக்கூடிய பேரா இருக்கலாம். பர்டிகுலர் ராக்காயின்னு இதுல பேர் வந்திருக்கு. நந்தின்னுங்கிற ஒரு வாகனத்துல அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. நான் சொல்லல. இதை நானும் ஆமாங்க. ஏன்னா சோய் வந்திருக்கு, ரிஷபத்துல வந்திருக்குன்னு சொல்றேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்காங்க. உங்க குடும்பத்துல தாத்தா, பாட்டி,
சில பேர் தலைமுறைக்கு தலைமுறை, அதாவது நந்திங்கிற பேர் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க சொந்த பாட்டி பேர் நந்தி அம்மா, அவங்க தாத்தா பேர் நந்திவர்மன். எப்படின்னு பாருங்க. சரி, உங்க சாமி வச்சுக்கோங்க, என் மகளுக்கு அவங்க ராக்காயின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, அந்த பெட்டி எடுத்து என்ன எழுதிக்கணும், அந்த பெட்டியிலேயே மலை மீது அந்த மலை ராக்காயின்னு பேர் இருக்குன்னு சொல்றாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க. அது வரைக்கும் அவரு சாமி இல்ல அப்படின்னு தீவிரம் பண்றாரு. அதுபடி காய் வீட்டை கட்டிட்டு அவரும் இப்ப படிக்கிறாரு. நம்ம குரூப்ல இப்ப உட்கார்ந்துருக்காரு. உயர்நிலை படிச்சுட்டார். ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த அடிமை சிக்கிடுச்சு. இப்ப அவருக்கு வந்து சொல்லி ஊற்றி பார்த்துட்டு இருக்காரு, எங்கேயும் எனக்கு ராக்காய காணாமேன்னு. சோ இது வந்து ஒரு உணர்தலுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தரப்பட வேண்டுமோ அது வரும். நம்ம ஆபீஸ்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து படவீட்டம்மா ரேணுகா பத்தி பேசுறோம். அந்த பூஜைக்கு கலந்துக்கிற வந்தவங்க ஒரு பை கொண்டு வந்து, பையில ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ் பேரு, திருப்பூர்னு பேரு. அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல ரேணுகான்னு தயவு இருக்கு, அதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவர் கூப்பிடும் போது வர்றவங்களுடைய பையில் ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்ம ஆபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, ஒரு சட்டையை வச்சு கொடுக்குறாங்க. பாருங்க, துணி வச்சு கொடுக்குறோம் ரேணுகா. பாருங்க, அந்த பேர் அவர் சொன்ன படவேட்டு ரேணுகா தேவி அம்மன், ரேணுகா அம்மன். இந்த அம்மா கொண்டு வந்து ரேணுகா தேவி டெக்ஸ்டைல்ஸ் கூப்பிடுது. வெறும் ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் 2 மேட்ச் ஆகுது. அப்படி ஒரு பிரபஞ்சம் நம்ம பேசுறத, உள்ளுணர்வை வெறும் படிப்பு மட்டுமே தந்துடாது. மதா பிதாவுடைய ஆசீர்வாதம், குருவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், குருவுடைய அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், தெய்வ அனுகிரகம், அந்த நாளும் ஒன்று சேரும்போதுதான் நம்ம உள்ளுணர்வு அடுத்தவங்களுக்கு ஒரு பயன் தரத்தக்க ஒரு வேலை செய்யும். நான் அந்த மன்னர்களுக்கு அதை சொன்னேன். எத்தனையோ மன்னர்கள்லாம் அது தோணல. ஆனா ஒரு மன்னருக்கு ஒரு குருகிட்ட போய் கேட்கணும்னு தோணி, அந்த குரு வந்து சொல்லி, எந்த நாட்டை 5 வருஷம் மட்டும் ஆளணும், அந்த நாட்டை உபநாடா மாத்தி காலம்பூரா மன்னனா இருந்துட்டு போயிட்டான். அப்படி ஒரு வேலையை குருவால மட்டும்தான் செய்ய முடியும். அந்த குருவுக்கு தான் கடவுள் என்ன செய்யறாரு, ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஜோதிடங்கிற வித்தையை கொடுத்து குருவை ஆக்குறாரு. எப்ப நீங்க ஜோதிட புக்கு எடுத்துட்டீங்க, அப்ப நீங்க ஒருத்தருக்கு குரு ஆயிட்டீங்க. நீங்களும் குரு ஆயிட்டீங்க. உங்களுக்கு கிளைண்ட கொடுக்குறவங்க சாமி பாருங்கன்னு சொல்றாங்க. உங்களை நம்பி அவங்க வாழ்க்கையை ஒப்படைக்கிறாங்க. 20 வருஷம் 25 வருஷம் வளர்ந்த பிள்ளையோட வாழ்க்கையை உங்களை நம்பி கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க வழிகாட்டுவீங்கன்னு. அந்த வழிகாட்டுவீங்க நம்பிக்கை குருவுக்கு நம்பிக்கை. அது மேலும் மேலும் பிரநம்பிக்கணும், பிரமாதமா வரணும்னு நான் உங்களுக்கு பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். அந்த உள்ளுணர்வுக்கு எல்லாம் உள்ள எந்திரமும் கூடவே இருக்கட்டும் நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு இது போதும். நம்ம இன்னைக்கு மறுபடியும் அடுத்த ஒரு வகுப்புல சந்தேகம் தெரிதல் அப்படிங்கிற ஒரு வகுப்பு வைப்போம். அப்போ அதில் சந்தேகங்களை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் குருகளுடைய பரிபூர்ணமான கடாட்சங்களுக்கு எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவின் பிரச்சனையாட்டும் பெருமையோடு வழங்கட்டும். மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம். சரிதாங்க. தேங்க்யூ ஜி.